தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்னென்ன பலன் ஏற்பட போகுதா இப்ப சொல்ல போறேன். சிம்மராசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா, அஷ்டம சனி வந்துடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, குரு 11ல இருக்காரு, ஏதோ ஓரளவுக்கு வண்டியை ஓட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்போ அதுக்கும் பிரச்சனை வந்துடுச்சே. குரு நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்துட்டாரு, ஒரே குரு வந்துட்டாரு, அவர் வேற என்ன பண்ண போறாரு அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதை பத்தி இப்ப விளக்கமா சொல்ல போறேன். அதை பற்றி பயப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால், உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான், நவகிரகங்களிலே ராஜகிரகமான நவகிரகத்துக்கு அதிபதியானவர் சூரியன். அதனால எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நீங்க சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துடும். நீங்க கண்டிப்பா சமாளிச்சிருவீங்க. இது மூலம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக, இந்த விரை குரு 12ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது. 12ஆம் இடத்திலே விரை குரு வந்து அமர்ந்தால் நஷ்டங்களை கொடுப்பார். அது சுப விரயமாக்கிக்கலாம். இந்த சுப விரயமா, இப்போ ஒரு பொருளை வாங்குறோம், வீடு கட்டுறோம், கல்யாணம் பண்றோம், இது மாதிரிலாம் பொருள் வண்டி வாங்குறோம், இதெல்லாம் விரயம் தான். ஆனா சுப விரயம். நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல் ஆகுது இல்லையா? வண்டி வாங்கினா நம்ம ஓட்டுறோமா இல்லையா? கல்யாணம் பண்ணா நம்ம குடும்பம் அமைதா இல்லையா? ஒரு பொருள் வாங்கினா அதை யூஸ் பண்றோமா இல்லையா? அதுதான் சுப விரயம். சுப விரயம் தான் கொடுப்பார். அதனால பயப்பட வேண்டாம். அது இல்லாமல் இடம் விட்டு இடத்தை மாற்றம் செய்வார். கண்டிப்பா சிம்மராசிக்காரங்களுக்கு இடம் மாற்றம் உண்டு. அது தொழில் மாற்றமா இருக்கலாம், உத்தியோக மாற்றமா இருக்கலாம், வியாபார மாற்றமா இருக்கலாம். எந்த வகையிலுமே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அப்பதான் அது அந்த ஒரு இடம் மாறும் போதுதான் பிரச்சனைகள் மாறும், நல்லது நடக்கும். சொல்றோம் இல்லையா, நம்ம ஒரு சரியில்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கா, ஒரு 3 நாள் எங்கேயா போய் தங்கிட்டு வாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டிருப்போம். கண்ணல பார்த்திருப்போம், காதல கேட்டிருப்போம். அந்த வகையில தான் இப்ப இந்த மாற்றம் உங்களுக்கு நிகழப்போகுது. அதை நீங்க விரும்பி ஏத்துக்கணும். இல்லைன்னா நீங்களே அந்த மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும். அடுத்ததாக, உங்களுக்கு பார்த்தீர்களானால் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம். 4ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை, வசதி வாய்ப்புகளை கொடுப்பார். சொந்தமா வீடு வாங்கணும் தான் அவசியம் இல்லை. ஒரு லீஸ், இப்போ வாடகை இருந்திருப்பீங்க, ஒரு ஒரு தொகை வந்து சேர்ந்துருக்கும். இல்லைன்னா யாரோ உதவி பண்ணுவாங்க, அதுக்குண்டான உதவி வரும், கண்டிப்பா வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க? வாடகை இல்லாம இருப்பீங்க. அதுவும் ஒரு சொந்த வீட்டுல இருக்கிற மாதிரி தானே. அது நீங்க புரிஞ்சுக்க தானே வேணும். வாடகை இல்லாம இருக்கீங்க இல்லையா? அப்புறம் என்ன? அப்படி அமையும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள், திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க, எப்ப நான் வெளிநாட்டுக்கு போறேன், இந்த வண்டியை வச்சிருந்தா எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கும், நீ ஏதாவது விலை கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சரி, அவன் வர வரைக்கும் வச்சு ஓட்டின்னு பாப்பா, ஓட்டாம தான் வண்டி கெட்டணும் இல்லையா? அப்ப எப்படி வருது பாருங்க. அந்த வாகன யோகமும் அந்த 4ஆம் இடத்தை பார்ப்பதனால உங்களுக்கு கஷ்டமான நேரம் வந்தா கூட எப்படி வந்து அமையுது பாருங்க. இப்படிதான் அமையும். அதே மாதிரி சில பேர் இந்த வீடு காலி பண்ணிட்டு போவாங்க, வெளியூருக்கு வெளிநாட்டுக்கோ. அப்போ குறைச்ச வாடகைகளை விடுவாங்க. நீங்க அறிந்தவர் தெரிந்தவரா இருந்தா, சொந்தக்காரா இருந்தா அப்படித்தானே செய்வாங்க. நீங்க மற்றவங்க மாதிரி எனக்கு வாடகை அதிகமாக கொடுன்னு கேட்பாங்க இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாடகையே கொடுக்க வேணாம்ப்பா, என் வீட்டை நல்லபடியா பார்த்துக்கோ, மெயின்டைன் பண்ணிக்கோ, அப்படி சொல்லக்கூடிய இருக்காங்க. ஏன்னா அவங்க வசதி வாய்ப்பு உள்ளவர். அது மாதிரி கூட உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லையா? இது மாதிரி தான் கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லை, நல்ல நண்பர்கள், உறவினர்கள், நல்ல அண்டர்லைன் பண்றேன், நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள், இவர் மூலியமா நல்ல உங்களுக்கு உதவி கண்டிப்பா கிடைக்கும். அடுத்ததாக 6ஆம் இடத்தை பாக்குறாருங்க. கடன் பிரச்சனை இருந்திருக்கும், இன்னமும் இருக்கும், தொடர்ந்து தான் இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு கடன் மறைந்து இன்னொரு கடன் ஏற்படும். ஒரு பெரிய கடன் வரும், ஒரு 4-5 சிறு கடனை கொடுத்துருவீங்க. 4 பக்கம் டார்ச்சரா இருந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் விலகிடும், ஒரே கடனா நிற்கும். அவர் என்ன பண்ணுவாரு, நீ மெல்லமா கொடுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிதான் சொல்லுவார். அப்போ எப்படிலாம் நடக்குது பாருங்க, இந்த குருவுடைய பார்வை விழும்போது எப்படி நடக்குது பாருங்க. அதே மாதிரி எதிரிகள் வருவாங்க, பார்ப்பாங்க உங்களை. நல்லா கேட்டுங்க, எப்பயுமே ஒரு எதிரி நமக்கு சரிசமமா இருக்கிறவன தான் எதிர்ப்பான். நம்மளை விட வசதி குறைவா இருக்கவன், பலகீனமா இருக்கவன கண்டிப்பா எதிர்க்க மாட்டான். இதுதான் யுத்த தர்மத்திலையும் கடைபிடிக்கப்படுகிறது. இது ஒரு ஹியூமன் பீயிங்னு கூட சொல்லலாம். மனிதனுடைய இயல்பு அதுதான். நீங்க கஷ்டப்படும் போது உங்களை எப்படி அவன் இது பண்ணுவான்? ஒன்றும் பண்ண மாட்டான். சரி, அவன் நல்ல நிலைமைக்கு ஓட்டம் பார்த்துக்கலாம், இப்போ விட்டுடுவான், அவனே கஷ்டப்படுறான் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய ஆயுள் சார்ந்து பார்க்கிறார். அப்போ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆயுள் தீர்க்கமா இருக்கும், நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும், நோய் நொடி இல்லாமல் இருப்பீங்க,
உழைக்க தயாரா இருப்பீங்க. கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியிலே உழைக்க தயாரா இருக்க வேண்டும். உழைப்பீர்கள், முன்னேறுவீர்கள், முன்னேற்றம் அடைவீர்கள். இது உண்மை, உண்மை, உண்மை. உழைச்சா கண்டிப்பா பலன் உண்டு. இது மாதிரி செய்ய போறீங்க. அடுத்ததாக எதிர்பாராத சந்திப்புகளை நிகழ்த்தக்கூடிய இடம் தான் அந்த 8ஆம் இடம். உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கும்போது உதவி பண்ணிருப்பீங்க. இப்ப நீங்க கஷ்டப்படுறீங்க. உங்க மூலியமா நல்ல ஆனவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய சந்திப்பு நிகழும். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஏப்பா நீ எனக்கு பண்ணல, நீ பண்ண உதவி பாரு, இப்ப நல்லா இருக்க. இந்த நான் பண்ற உதவி. கிவ் அண்ட் டேக் பாலிசி. புரிஞ்சுட்டீங்களா? ஒண்ணு நம்ம செஞ்சா இன்னொன்று திரும்பி வரணும். நல்லது செய்தால் நல்லது வரும், கெட்டது செய்தால் கெட்டது வரும். அவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரி வரும். இதெல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது பலன்கள். அப்போ இதெல்லாம் நல்ல பலன் தானே. அப்ப நீங்க கஷ்டப்பட போறீங்க? கஷ்டப்பட வேண்டாம். உங்க ராசாபதி சூரிய பகவானா இருக்கிறனால சூரியனை அனுதினமும் காலையிலே வழிபட்டு வருவது பொதுவான பழக்க வழக்கம். ஆனால் பரிகாரம் என்று சொன்னால் பகல் 12 மணி உச்சி காலம், உச்சி வெயில் சொல்றோம் இல்லையா, அந்த நேரத்திலே சூரிய பகவானை நீங்க வழிபட்டு வேணும். ஏன்னா உங்க ராசிபதி சூரியன் தான், அவர் வழிபட்டு வேணும். அந்த உச்சி நேரத்திலே, நல்லா கேட்டேங்க, உச்சி நேரத்திலே ஏழை எளியவர்களுக்கு உணவும் நீரும் கொடுக்க வேண்டும். சாப்பிட உணவும், தண்ணீர், உணவு கூட கொடுக்க வேணாங்க, தண்ணி கொடுங்க. ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுங்க. தண்ணி நம்ம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. நானும் கண்ணால பாத்துருக்கேன், காதல கேட்டேன். இந்த வெயில் காலத்துல, அதுவும் இந்த வெயில் அதிகமா இருக்கு இப்போ உள்ள காலம். நீர் வாங்கி கொடுங்க, தண்ணீர் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா குளிர்பானம் வாங்கி கொடுங்க, பழச்சாறு வாங்கி கொடுங்க. இது வாங்கி கொடுத்தாலே போதும். இதை அவங்க குடிக்கும் போது எப்பவுமே நம்ம உள்ளுக்கு போகும்போது அந்த மன நிறைவு ஏற்படும். அது உங்களுக்கு அந்த பாவத்தை புண்ணியமாக்கி, கர்மாக்களை விலக்கி, தீய பலனை குறைச்சி நற்பலனை கொடுக்கும். இதை செய்து வாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லாமல்ல சுபெருமானை வழிபட்டு வருவாங்க. காலையிலே விஸ்வரூப தரிசனம் காணுங்கள். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. பஞ்சபூத ஸ்தலங்களே அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை போயிட்டு வாருங்க. கிரிவலம் போங்க, தானந்தரம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். நீங்க தொடர்ந்தே பண்ணலாம். இந்த குரு பயிற்சி தான் இல்லை, எப்பயுமே பண்ணிட்டு வரலாம், தப்பு கிடையாது. பரிகாரம் என்று சொன்னால் துறவைகளுக்கு, சாதுக்களுக்கு, அதுல பிரம்மச்சாரிய போனவங்களும் இருக்காங்க, இல்லற சன்னியாசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. குடும்பத்திலே சன்னியாசா இருந்துட்டு பிடிக்காம போறவங்களும் இருக்காங்க. மனைவி மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு மக்களோட அந்த மனைவியை ஒப்படைச்சிட்டு இவங்க தனியாக போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. பெரிய பெரிய சொத்து இருக்கும், அதை விட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, பேட்டியெல்லாம் கொடுப்பாங்க. உண்மையிலே நம்ம நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் கூட திருவண்ணாமலை ஒருத்தர் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் சொத்தை விட்டுட்டு வந்து நான் துறவியா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இது உண்மையான விஷயம். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அப்போ எவ்வளவு பேர் சொத்தை எண்ணிட்டு வராங்க. நல்லா கேட்டுங்க. வாழ்ந்து கெட்டவர்கள் வரலாம். இந்த வாழ்ந்து கெட்டவர்களுக்கு நீங்க உதவி செஞ்சினா கண்டிப்பா அதனுடைய பலன் இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பார்வை பலனால் நன்மை நடக்கும். விரை குரு இருந்தாலும் கூட பயப்பட வேண்டாம். அவர் பார்வை பார்க்கும் இடங்கள் 1க்கு 2ஆக நடக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி, நீங்கள் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு எதிர்பாராத விஷயம் நடக்கும். தேவையான விஷயங்கள் பூர்த்தி ஆகும். தெய்வ சக்தியால் எல்லாமே நிகழும். அப்ப தெய்வ சக்தி கண்டிப்பா நீங்க கொண்டு வரணும். நீங்க சிம்மராசிக்காரன் பொதுவாகவே ஆன்மீகத்துல அவ்வளவு ஈடுபாடு இருக்காது. எப்பவுமே கஷ்டமான நேரத்துல நீங்க அதை ஈடுபட்டு கொள்ளும். அப்ப அடிக்கடி கோயில் போயிட்டு வாங்க, தியானம் பண்ணுங்க, இறை நாமாக்களை சொல்லி வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் சொல்லி, எல்லா நாளும் போயிட்டு வாழ போறீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.